அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா டீ. நார்மலாக எல்லா வீட்லேயும் சாதாரண டீ தான் போடுவோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய மசாலா டீ. இஞ்சி, ஏலக்காய், புதினாலாம் போட்டு நல்ல ஒரு மணமும் ருசியாகவும் இருக்கும். இந்த டீ எப்படி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். டீ போடுறதுக்கு முன்னாடி நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 ஏலக்காவை தட்டிக்கோங்க. வைக்கிற விதை நல்லா பொடியார அளவுக்கு தட்டிக்கோங்க. ஏலக்காவை தான் இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. இதுக்கடுத்து நம்ம இஞ்சி தட்டிக்கலாம். இஞ்சி தட்டிட்டோம் பாருங்கள், இஞ்சி பாருங்கள் தட்டிட்டோம். டீ வைக்கிற பாத்திரத்தில் நான் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் இஞ்சி போட்டுக்கலாம். இதோட நம்ம தட்டி வச்சுருக்கிற ஏலக்காவை போட்டுக்கலாம். ஒரு துண்டு பட்டை. இதோட டீத்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம் ஹை ஸ்பீடில் வச்சு. பாருங்கள், டிக்காஷன்லாம் நல்லா இறங்கிருச்சு. பாருங்கள், நல்ல மணம் வருது. ஏலக்காய் போட்டிருக்கோம், இஞ்சிலாம் போட்டிருக்கோம். அந்த வாசமே நல்லா இருக்குது கொதிக்க கொதிக்க. நம்ம இஞ்சி டீயில் எதுக்கு சேர்த்திருக்கோம்னா ஜீரணத்துக்காக சேர்த்திருக்கிறோம். ஏலக்காய் நல்ல மணத்துக்காக. பாருங்கள், நான் 2 கப்பு தண்ணி ஊற்றினேன். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. இப்போ இதில் நான் பால் 1.5 கப் சேர்த்திக்கிறேன். காய்ச்சின பால். இதுவும் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். அப்போ தான் இது எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து நல்ல மணமாக நல்லா ருசியாகவும் இருக்கும் நம்மளுக்கு. பால், டீத்தூள், இஞ்சி, ஏலக்காய், பட்டை எல்லாம். நீங்களாம் நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீ வைக்கலாம். டீ வச்சு குடிச்சிங்கன்னா உடனே ஜீரணமாயிரும். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மசாலா டீ சூப்பராக போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. டீ பிரியர்களுக்கெலாம் இந்த மாதிரி ஒரு டீ ரொம்ப பிடிக்கும். டீ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இதோட நான் 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணால் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து. இதோட கொஞ்சமாக புதினா தழை போட்டுக்கலாம். நம்ம புதினா போடுறது ரொம்ப கொதிக்க கூடாது, உடனே ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் டீ நல்லா ருசியாக இருக்கும். இப்போ நம்ம இதை வடிச்சிடலாம். டீ வடிகட்டுறதுல வடிகட்டிடலாம். டீ வடிகட்டினது உடனே நம்ம குடிக்கக்கூடாது. நல்லா ஒரு 2 டைம் இந்த மாதிரி நல்லா ஆற்றிட்டு தான் நம்ம கொடுக்கணும். சாதாரண டீ குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மசாலா டீ குடிச்சிங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். மார்னிங், ஈவினிங் இந்த மாதிரி ஒரு மசாலா டீ குடிச்சிங்கன்னா அந்த டே ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான மசாலா டீ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.